ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார வடை சுட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுடைய குட்டி கோமா தான் இவங்க தான். மணி அடிக்கிறதுன்னு மணி அடி சாமிக்கு படி மணி அடி இந்த அடி. அப்பா சாதம் பிசைத்தே ஒரு ஸ்டைலு தான்டா பிரச்சனை. That's what I'm talking about. Wait. Okay, now from the beginning. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல். எல்லாருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சில மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள், உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் மாவு அரைச்சிட்டு நைட்டு மாவு வந்துட்டு ஆயிடுச்சு. இட்லி மாவு, ஸோ அதை அரைச்சிட்ருக்கேன். மதியம் தான் வந்துட்டு சாப்பாடுகள் எல்லாம் ஆரம்பிக்கணும். சாயந்தரம் தான் என்ன மாட்டு பொங்கலுக்கு படைப்போம். இப்போ வந்துட்டு மாவு தான் அரைச்சிட்ருக்கேன். காலையில் சாப்பாடு வந்துட்டு பொங்கல் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், மாவு இல்லாததுனால. ஏன்னா இட்லிலாம் நம்ம வீட்டில் தான் டெய்லி சாப்பிட்றோம். பொங்கல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் பொங்கல் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல். பொங்கல் சொல்லிட்டு போகி பொங்கலும் தை பொங்கலும் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு மாட்டுப்பொங்கல், நாளைக்கு கருநாள். 4 நாள் வந்துட்டு சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல்னாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா காலையில் வந்துட்டு வண்டி வச்சுருக்கவங்களாம் ஜாலியாக வண்டி கழுவின்னு வீட்டில் இருக்கிற கழுவு அது இது எல்லாத்தையும் கழுவுவாங்க. சாயந்தரம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் செஞ்சு சாமி படைச்சிட்டு வண்டியில் போயிட்டு கோவிலுக்கு போவாங்க. நாங்களாம் எப்படின்னா சின்ன வயசில் நான் எங்கள் பக்கத்து வீட்டு எங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லோரும் சேர்ந்து யார் வீட்டில் வண்டி சீக்கிரம் எடுக்கலான்னு பார்த்துட்டே இருப்போம். படித்த சீக்கிரத்தில் போய் அந்த வண்டியில் உட்காந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக எங்கள் ஊர் ஏரிக்கரையில் அங்காளம்மா கோயில் இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. போயிட்டு போகும்போதே அந்த வண்டியில் போகும்போதே சைடில் இருக்கிற மரத்தில் இலையெல்லாம் பிச்சுன்னு அடுத்து வர வண்டியில் மேலே போட்டுக்கின்னு ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு லைஃபு. இப்போ வந்துட்டு கல்யாணம் ஆகி வந்தோடனே அதெல்லாம் அனுபவிக்க முடியல. இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. நான் இருக்கிற பாண்டிச்சேரியில், நான் இருக்கிற இடத்துல இல்லை, வேறு எங்கேயா இருக்கான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் நான் இப்போ மிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. அதாவது பொங்கல், மாட்டு பொங்கல் நினைக்கும் போது. ஏன்னா மாட்டு பொங்கல் தான் ஜாலியாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் மாடுலாம் இருக்குது. மாடுகள்லாம் கொம்புக்கு பெயிண்ட் அடித்து மாட்டு பொங்கல்லாம் வச்சு ஜாலியாக இருக்கும். இப்போ இங்கே வந்துட்டு அதெல்லாம் அனுபவிக்க முடியலை. அது ஒரு கஷ்டமாக இருக்குது. சரி, நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் மாடு இருந்தால் நல்லா இன்றைக்கி வந்துட்டு பொங்கல் வச்சு நல்லா மாட்டுக்கு வந்துட்டு பலூன் கட்டி பெயிண்ட் அடித்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யார் வீட்டில் மாடு இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்லேயே இருக்குது, ஆனால் நாங்கள் வந்துட்டு சிலையாக தான் வச்சுருக்கோம் மாடு. அதுக்கு வந்துட்டு இன்றைக்கி படைப்போம். அதேமாரி நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் ட்ரெஸ் வச்சு படைச்சிட்டு நான்வெஜ்ஜு செஞ்சு படைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மாட்டு பொங்கல் நாங்கள் எப்படி வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு என்னென்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நாங்கள் மாவு தான் அரைச்சிட்ருக்கோம். இன்னும் மதியம் சாப்பாட்டு வேலையை மதியத்துக்கு மேலே தான் வந்துட்டு படைக்கிறது சாப்பாட்டு வேலையெல்லாம் ஆரம்பிப்போம். இப்போ நம்ம குட்டி பையன் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருக்கான். அவங்க அப்பாவும் பாட்டியும் வந்துட்டு கடைக்கு போயிருக்காங்க நான்வெஜ் வாங்கிட்டு வர்றதுக்கு. இவர் என் கூட வந்துட்டு அடவாட்டி பண்ணி வைக்கிறாரு. தூக்கியே வச்சுட்டு இருக்க சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். வேலை செய்யும் போது தான் ரொம்ப மோசம். நான் உட்காந்துருக்கும் போதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். நான் ஏன்னா வேலை செய்யும் போது தான் வந்துட்டு தூக்கி வச்சுருக்க சொல்லுவான். பாருங்க, கீழே மடியில் உட்காந்துட்டு இருக்கான். ஏதாவது ஒன்று திட்டுனா போதும், கோவம் அப்படியே பொத்திட்டு வருது. கண்ணில் தண்ணி அப்படியே கொட்டுது, முத்து முத்தா கொட்டுது தம்பிக்கு. சரி, நான் மாவுலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்துட்டு மாவெல்லாம் ஆட்டிட்டு பிரச்சனை நல்லா வந்துட்டு சாப்பாடுலாம் ஊற்றி தூங்க வச்சுட்டேன். அழுதுகிட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கி வச்சுட்டு சொன்னான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 3 ஆகுது. இப்போ வந்துட்டு நான் என்னென்ன சமைச்சிட்ருக்கேன்னா, இங்கே வந்துட்டு மட்டன் சுக்கா செஞ்சுருக்கேன். இந்த மட்டன் சுக்கா, இங்கே வந்துட்டு மீன் குழம்பு குடிச்சிட்ருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்துட்டு அவிச்சு வச்சுருக்கேன் சாம்பிளுக்கு. நேற்று வந்து கொஞ்சம் வள்ளிக்கிழங்கு வச்சு சமையல் படித்தோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம முன்னோர்களுக்கு படைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்துட்டு வள்ளிக்கிழங்கு, கொஞ்சமாக இல்லை 2. அதுக்கப்புறம் வந்துட்டு பிடி கொழுக்கட்டை, உருண்டை சொல்லுவாங்கள்ல, அது செஞ்சுருக்கேன். இன்னும் வந்துட்டு
முருங்கைக்கீரை தோட்டணும், அதுக்கப்புறம் வடை சுடணும், கார வடை, சாதம் வடைக்கணும், மீன் வறுக்கணும், கருவாடு கொஞ்சமாக வறுக்கணும். ஆக்சுவலி நீ கருவாட்டு குழம்பு வச்சு படைப்பாங்க. அதை நான் சொன்ன முன்னாடியே கார்த்திகை தீபத்தப்ப, நாட்டு கார்த்திகைப்ப எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்துட்டு கருவாட்டு குழம்பு பிடிக்காது. ஸோ அதனால் வந்துட்டு வச்சு படைக்கணுன்றதுக்காக சாம்பிளுக்கு ஒரு 2 துண்டு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4 துண்டு இருக்கும் வாங்கிட்டு வந்து எல்லாமே ஊற போட்டு வச்சுருக்கோம், மசாலா போட்டு. அதெல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் நம்ம சாதம் படைக்க வேண்டியதான். பாருங்கள், இதுதான் கருவாடு, இது வறுக்கணும். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்துட்டு ஃப்ரீசரில் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கோம். நல்லா மசாலாலாம் ஊறிச்சுன்னா மீன் வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு இதுதான் நம்ம வீட்டில் மாட்டுப் பொங்கலுக்கு வந்துட்டு ஸ்பெஷல், நான்வெஜ்ஜு ஸ்பெஷல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வச்சு படைப்போம். நம்ம முன்னோர்களுக்கு வந்துட்டு வேட்டி, துண்டு, அதுக்கப்புறம் நாட்டு புடவை, ஜாக்கெட்டு இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. மாட்டுப் பொங்கல்னாவே அதுதான் பண்ணுவாங்க. கோவிலுக்கெலாம் போவாங்க. நம்ம வந்துட்டு இன்றைக்கி மாமா ஃப்ரீயாக இருந்தால் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன். வேலையில் இருந்தாருன்னா வீட்டில் வந்து ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அப்படி வேலை இருந்தேன்னா போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மட்டும் கருநாள் அன்றைக்கி எங்கேயாவது கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சுக்கா வந்து இப்போ வெட்டிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு இது 2 ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நான் வந்துட்டு வேலையெல்லாம் செஞ்சிடணும். சாயந்தரம் நம்ம வந்துட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சமையல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு மேக்கப் பண்ணியாச்சு. இப்போ மாமா வந்து படைக்க வேண்டியதான். என்னென்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? கார வடை சுட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மீன் குழம்பு, இது வந்துட்டு மட்டன் சுக்கா, கொஞ்சமாக ரசம், அதுக்கப்புறம் மீன் வறுவல், முட்டை, அப்புறம் கீரை, முருங்கைக்கீரை வந்துட்டு தோட்டி வச்சுருக்கேன், வள்ளிக்கிழங்கு, உருண்டை, கருவாடு வறுவல், ஒயிட் சாதம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு மாட்டு பொங்கலுக்கு நான் செஞ்ச ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸ் சாமியெல்லாம் கூட பூவெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். மாமா மட்டும் வரணும். ஏன்னா நான் மட்டும் தனியாக படைக்க முடியாது. பிரஜன் விட மாட்டான். இலை போட்டதுக்குள்ளேயே அழுதுகிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவனை தூக்கி வச்சுருந்தா நான் சாமியெல்லாம் படைக்கணும். ஏன்னா அந்த மாதிரி அவருக்கு நான் பழக்கி வச்சுருக்கேன். சின்ன வயசில் வந்துட்டு சாமி கும்பிடணும், அவனுக்கு சாமி பக்தி வரணும்னு சொல்லிட்டு அப்போ தூக்கி வச்சுருந்தேன் குழந்தையில. இப்போ அதான் கை குழந்தையாக இருக்கும்போது இப்போ நடக்க ஆரம்பிச்சுன்னு தூக்கினே இருக்க சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். மணி ஆட்டினுக்கிறான் பாருங்க. ஸோ நான் வந்துட்டு கோலெல்லாம் போட்டு ரெடி பண்ணேன், காமிக்கிற பாருங்கள். கோலெல்லாம் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கோலெல்லாம் போட்டு ரெடியாக வைக்கிறதுனால நான் படைக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு பிரஜன் குட்டி வந்து பார்த்திங்கன்னா மணி அடிச்சிட்ருக்கான் பாருங்களேன். குட்டி பையன் ஒரே அழுக காலில் இருந்து. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சமையல்லாம் வந்துட்டு நான் வீடியோவே எடுக்கலை. தம்பி மணி அடிக்கிறான்டா. ஹாப்பி மாட்டு பொங்கல் சொல்லு. விட்டு வரான்டா செல்ஃபி கேமரா பார்க்கறதுக்கு. கேமராவில் நீ தெரியலையா? சுட்டி கண்ணமாக தான் பார்த்துன்னு இருப்பார் பிரஜன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா. நான் எப்படியோ கொஞ்சம் சமைச்சிட்டேன். மதியெல்லாம் ஒரே அழுதுகிட்டே இருந்தான். அதனாலே அவங்க பாட்டி வந்து வேலைக்கு அதனால லீவு போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ போயிருக்காங்க, நைட்டு தான் வருவாங்க. கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சமையல் வேலைலாம் கடகடன்னு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. எங்கள் வீட்டில் வந்தேன்னா படைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். படிச்சுட்டு நம்ம செஞ்சதெல்லாம் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு. மதியம் ஏன்னா பொங்கல் சாப்பிட்டு காலைல பொங்கல் சாப்பிட்டோம், மதியம் தோசை சாப்பிட்டோம். சாப்பிட்ட மாதிரியே தெரியல சாதம் சாப்பிடாததுனால. ஸோ அதனால் எப்போ படைப்பன்னு இருக்குது. படிச்சிட்டோம்னா நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து மாடு காமிக்கிறேன்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் நான் குட்டியாக மாடு வச்சுருக்கேன்ல, அது நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டோடைய குட்டி கோமாதா இவங்க தான் பாருங்க. இல்லை கண்ணுக்குட்டி பால் குடிச்சிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டோடைய குட்டி கோமாதா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இவங்களுக்கு பிடி கொழுக்கட்டை தான் பிரசாதமாக வச்சுருக்கோம். படைக்க வேண்டியதான். மாமா வந்தான் தூக்கணுமா பாருங்க. தூக்கி வச்சிருக்கணும்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நேரம் வந்துட்டு வில்லேஜில் இருந்திருந்தா படிச்சுட்டே இருப்போம். படிச்சுட்டு மனெல்லாம் வண்டியில் போயிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருக்கும். அது எல்லாமே இப்போ நான் மிஸ் பண்ணுறேன். இங்கே இப்போ தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே
குட்டி பசங்களோட ஜாலியா இருக்கும். என்ன பண்றது, என்ன பண்றது, அம்மாவுக்கு இப்படிதான் இருக்கணும்னு இருக்குது போல. சரி, அப்பா அந்த படிச்சிடலாமா? வெறும் நான் ஆட்டாதப்பா, சாமி வந்துட்டு படையல் போடணும், கோச்சின்னு போயிடும். படையல் வச்சுட்டு தான் அப்புறமா மணி அடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாமா வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பிரஜன் அவங்க அப்பா வந்ததும் அப்படியே வெளியில் விட அது நிற்கிறாரு கதவு திறக்கிறதுக்கு. கதவு தர, அது திறந்து விட்டாதான் திறப்பாரு. தர கதவு தர. கதவு தள்ளி ஓடி அப்பா கூட கிடந்துக்கணும். பெட்டைக்ஸ் எல்லாம் தெரியுது, பெட்டைக்ஸ் தெரியுது. சீக்கிரம் வா, படைக்கணும், படைச்சிட்டு சாப்பிடணும் ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், மாமா வந்துட்டாரு. இதுக்கப்புறம் நான் என்னுடைய படையல் வேலையை ஆரம்பிக்கிறேன். அடி அடி, மணி அடிப்பா, மணி அடி, மணி அடி, மணி அடி. எப்படி மணி அடிப்பாங்க சாமிக்கு? ஓஹோ, காமெடி அடிச்சுட்டு அம்மா கையால் அடிப்பாங்கப்பா. சீக்கிரங்க, அவரே பெல் அடிக்கிறது கிளம்பிட்டாரு, நீங்க இன்னும் படிக்காம இருக்கிறீங்க. மணி அடி மணி அடி சாமிக்கு, படி மணி அடி. இந்த அடி. கடி. அடி அவட்ட குரு. சரி வா, என்கிட்ட வராம. சரி வா. ஆட்னி ஆட்டா. இப்போ அம்மா படிக்குது பேரு, ஆட்ட மணி ஆட்ட. போ, கூடவே போ, போ அம்மா கூட போ. மணி ஆட்டு, மணி ஆட்டு. போதும், சாமி கும்பிடு, சாமி கும்பிடு, சாமி கும்பிடுப்பா, வச்சுட்ட சாமி கும்பிடு, கும்பிடுப்பா. மந்திரம் சொல்றியா? சரி சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ், சாமி எல்லாம் படைச்சாச்சு. மாமா நம்மளுடைய கைப்பக்குவத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பாருங்க. குழம்பு ஊற்றினா தான் டேஸ்ட் பார்க்க முடியும். படிச்சது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தானே, கொஞ்சம் கொஞ்சம் தானே ஊற்றிருக்கேன். வடை ஃபர்ஸ்ட் தான். ஆமா, பிடி கொழுக்கட்டை எப்படி இருக்கு? நீ சாப்பிட, அப்பா கூட சாப்பிட. குழம்பு ஊத்துறேன். அப்பா சாதம் பிசைத்தே ஒரு ஸ்டைலு தான்டா பிரச்சனை. போட்டு குத்தி குத்தி கொத்து பரோட்டா போடுறாரு. மீன் குழம்பு எப்படி உங்க மம்மி வைக்கிற மாதிரி இருக்கா? நான் வைக்கிற மாதிரி இருக்குதா? நல்லா இருக்குல்ல? நைஸ்.
எங்கள் அம்மா டேஸ்ட்டு ஒரு தனி டேஸ்ட், ஒவ்வொருத்தரும் ஒரு கை பக்குவம். இப்போ என்ன இது நல்லா தானே இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இது இப்போதைக்கு சூப்பர். சரி, மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லு. அதான் நீங்கள் உனக்கு பிறந்த நாள் தான் மறந்தே போயிட்டீங்க. என் பிறந்த நாளுடைய ட்ரீட்டு தான் உனக்கு இதெல்லாம். அன்னைக்கு வைக்கலல்ல, அதனால இன்னைக்கு வச்சிருக்கேன். வாங்கி கொடுத்தது நீ, செஞ்சது நான், ஆக மொத்தம் ஃபினிஷ் பண்ணது நான் தானே, அதனால அது என்னோட ட்ரீட். இல்லை பிரச்சனை? கரெக்ட். எழுதிட்டே இருந்தான், தூங்க வச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் செஞ்சேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா இருக்கான். எதுவுமே சொல்லவே இல்லை, எல்லாம் நல்லா கீரை நல்லா இருக்குது. சரி, வடையா போச்சு. பல்ப்பு மீன் வந்துட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்து மசாலா போட்டது, நானும் அத்தையும். வடை வந்து நானே செஞ்சது. முட்டை எல்லாம் ஓகே தானே? பர்ஃபெக்ட். ஓ, அப்ப பசியில தான் தெரியுது இந்த ருசி. எல்லாருமே பசியில தான் தெரியும். பசியில போய் நீ என்ன சாப்பிட்டாலும் அப்பதான் டேஸ்ட் தெரியும். மற்ற நேரத்தில் சாதா நேரத்தில் சாப்பிட்டா ஏதோ கோயில் வயிற்றுக்கு சாப்பிட்றோன்ற மாதிரி ஆயிடும். இந்த பின்னாடி ஒரு ஹீரோ இருக்குது, எட்டி பாப்பா. வேற எட்டி போடாம இருக்காது, ஆனால் எட்டி பாப்பா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துட்டா. தின்னு பேசுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மாட்டு பொங்கல் வந்து எல்லாமே செஞ்சு சாப்பிட்டோம். நான் ஒன்றும் கோயிலுக்கு தான் போகல. மாமா நீ வந்து நான் கோயிலுக்கு போகலான்னு நினச்சான். நான் நாங்கள் சின்ன வயசுல மாட்டு பொங்கலுக்கு கோயிலுக்கு எங்கே வேணாலும் எந்த கோயில் வேணாலும் போனோம். ஆனால் ஆக மொத்தம் சாமி கோயிலுக்கு போகணும். நான் சாப்பிடாமலே போவேன். இப்போ கழுத்துல சாப்பிட்டு எப்படி பார்த்தேன். வீட்லயே சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இந்த வீடு போயிட்டு எங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து நடு வீட்டில் வச்சுருக்கோம். கோமா தான் இருக்குது மாட்டு பொங்கல் இன்னைக்கு. ஸோ அதனால கோமாதாவும் சிலையும் எங்கள் வீட்டில் இருக்கு. அதனால வந்துட்டு இன்னைக்கு நல்லா நாங்கள் வந்துட்டு சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டு பொங்கல் வந்துட்டு இன்னைக்கு நல்லா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். ஃபர்ஸ்ட் நமக்கு செஞ்ச கொழுக்கட்டை தான் ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்றேன். எனக்கு எதில் இனிமேல் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்கா பிடிக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.